தற்போது மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான கல்லடா அணை திறப்பு குறித்த அண்மை காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். நாட்டின் மிகப்பெரிய அணையாக திகழக்கூடிய கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய கல்லடா அணை தற்போது நீர்வரத்து அதிகரித்ததால் அணையானது திறக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான தென்மலை கல்லடா அணை திறக்கப்படக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அணை நிரம்பியதை தொடர்ந்து நாட்டின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாக திகழப்படும் தென்மலை கல்லடா அணை தற்போது திறக்கக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தென்மலை கல்லடா அணை நீர்மட்டம் உயர்ந்ததால் தற்போது நாட்டின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாக திகழக்கூடிய தென்மலை கல்லடா அணை திறக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித். மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாக திகழக்கூடிய கல்லடா அணை குறித்தும் தற்போது திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சூர்யா, அதாவது நாட்டில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான கேரள மாநிலம் தென்மலை அணையானது இன்றைய தினம் திறக்கப்பட்டது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நீரோடைகளில் தண்ணீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான தென்மலை பகுதியில் உள்ள கல்லடா நதியில் கட்டப்பட்டுள்ள தென்மலை அணையின் நீர்மட்டமானது வெகுவாக உயர்ந்து காணப்பட்டு வந்தன. இந்த நிலையில் அணையின் மொத்த கொள்ளளவான 115.82 மீட்டர், அதாவது 350 அடி உயரம் கொண்ட இந்த அணையின் நீர்மட்டமானது தற்போது 108 மீட்டர், அதாவது 330 அடியை எட்டியுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து சுமார் 80 சென்டிமீட்டர், அதாவது 250 கனஅடி வீதம் தண்ணீரானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அணையில் உள்ள 3 மதகுகள் உள்ள நிலையில் தற்போது 2 மதகுகள் வழியாக தற்போது தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ள நிலையில் படிப்படியாக ஒவ்வொரு மதகளாக திறக்கப்பட்டன. மேலும் தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த தண்ணீரால் கல்லடா நதியில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொண்டு ஓடி வரும் நிலையில் இந்த தண்ணீரின் மூலம் கொல்லம், பத்தனந்திட்டா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பயன்பெறுவார்கள் எனவும் அந்த பகுதியில் உள்ள ஏராளமான விவசாய நிலங்களும் பாசன வசதி பெறவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லடா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றின் படுகையோரம் யாரும் இறங்க வேண்டாம் எனவும் அங்குள்ள வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் சார்பில் அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சூர்யா, கல்லடா அணையினுடைய 3 மதகுகள் திறப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.